ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹைவேஸில் ஒரு பெண் வந்து மரத்தடியில் மயங்கி கிடக்கிறா. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து சுட்டெரிக்கிற அளவுக்கு இருக்குது. மரத்தடியில் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கா. அங்கே நிறைய வாகனங்கள் போகுது. ஆனால் ஒரு வாகனம் கூட நிறுத்தி அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருமே பார்க்கல. நிறைய வண்டிகள் போகுது. ஆனால் ஒருத்தர் கூட அந்த பெண்ணை யாரும் எழுப்பி என்ன ஆச்சு ஏதாச்சும் பார்க்கணும்னு யாருமே விரும்பவே இல்லை. அந்த இடத்துல ஒரு எஸ்யூவி கார் ஒன்று நிற்குது. அவங்க நின்று கார்லேயே நின்றுபடி பார்த்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பையன் வரான், பைக்கில் வரான். பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒரு 3 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறான். ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு வயதான 3 பேர் வராங்க அந்த பக்கமா. அந்த வயதான 3 பேர்ல ஒருத்தர் சொல்றாங்க, பார்க்கலாம் என்னமோ பொண்ணு மயங்கி கிடக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த வயதான 3 பேர் ஒரு அம்மா போறாங்க. இன்னொருத்தவங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, இது போலீஸ் எல்லாம் அலைய முடியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதனால அவங்களும் போயிடுறாங்க. மறுபடியும் இன்னொரு ரொம்ப வயதான பெண்மணி வரா, வந்து பாக்குறா. உனக்கு என்னன்னாலும் என்னால ஒன்னும் உதவி பண்ண முடியாதுமான்னு சொல்லிட்டு போறா. அந்த பெண்ணோட ஆடை பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த ஆடையை அவங்களுக்கு நிரூபிக்குது. அவ கையில தங்க வளையல்களும் கால்குள்ள தங்க கொலுசலும் ஒரு பெரிய ஹை ஹீல்ஸும் விலை உயர்ந்த போனும் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ரகத் என்ற பையன் இன்டர்வியூக்காக போறான். ரகத் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். ரகத் தோல்ல ஒரு பைய போட்டு சில பேப்பர்ஸ் எல்லாம் அதை வச்சுட்டு தன்னோட இன்டர்வியூக்காக அந்த நெடுஞ்சாலை பக்கமா போயிட்டு இருக்கான். இன்டர்வியூக்காக போன இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி நீ இன்டர்வியூலாம் நல்லா தான் பண்ண, டிகிரி முடிக்காம இருக்கிறதால என்னால உங்களை செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டத்தோட என்ன பண்றான் ரகத் அந்த இடத்த விட்டு வெளியில வரான். எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போறோம், அம்மா அப்படி காப்பாற்ற போறோம், நிறைய பல யோசனையோட வந்துட்டே இருக்கான். ரகத் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன். ரகத் என்ன பண்றான், அந்த நெடுஞ்சாலை வழியா வரான். வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெண் விழுந்து கிடக்குறான். பாக்குறான். பார்க்கும்போது நமக்கே தேவையில்லாத வேலைன்னு தன் மனசுக்குள்ள சொல்லுது. இருந்தும் வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லலாம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான். அதுக்கப்புறம் யோசனையும் பண்றான், நமக்கே தேவையில்லாத வேலை, நம்ம இருக்க கஷ்டத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனா நம்மளால அலைய முடியாது, இந்த பெண்ணை காப்பாத்தி நம்ம வேற அலையிறது அப்படின்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்க ரகத்துக்கு இரு மனசா இருக்கு. அந்த பெண்ணை காப்பாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு தோணுது. இருந்தும் மனசு தாங்காம என்ன பண்றான், அந்த பெண் மூக்கு தொட்டு பாக்குறான். அந்த பெண்ணுக்கு மூச்சு வருது. ஐயோ இவங்க உயிரோடு தான் இருக்காங்க, அப்ப நம்ம கண்டிப்பா உதவி பண்ண காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் சில சமயம் மனசு சொல்லுது வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு தோணுது. அப்படி நம்ம போயிட்டா நம்ம மனசாட்சியை நம்ம கொண்டுட வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பெண்ணை தண்ணி ஊத்தி தண்ணி தெளிச்சு எழுப்ப முயற்சிக்கிறான். அந்த பெண் வந்து எந்திரிக்கல. ஆனா அங்க உள்ள எல்லாருக்கிட்டையும் உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சுறா. ஆனா யாரும் உதவிக்கு வரல. அப்ப தாங்கிட்ட இருக்க போன்லயே பேலன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. தன்னோட போன் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் கூப்பிடுறான். ஆம்புலன்ஸும் வரல. ரகத்துக்கு என்ன செய்யறது ஒன்னும் புரியல. நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு உயிர் போயிட போகுதுன்ற ஒரு பயம் மட்டும் ரகத்து இருக்கு. அந்த பக்கமா ஒரு ஆட்டோ வருது. அப்ப அந்த ஆட்டோ நிறுத்தி, அண்ணா இந்த மாதிரி இந்த பெண்ணு உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ஏத்திக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப ரகத் சொன்னோடனே அந்த ஆட்டோக்காரல, உனக்கு ஏன்பா தேவையில்லாத வேலை, விட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா தயவுசெய்து ஏத்திக்கோங்க அப்படின்னா, இல்லப்பா சும்மாலாம் நான் ஏத்திக்க முடியாது அப்படின்றாங்க. அண்ணா என்கிட்ட நான் பணம் தரேன் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த ஆட்டோல ஏத்திக்கிறான். அந்த பெண்ணை தான் பக்கத்துல போட்டுக்கிட்டு தான் தோல் மேல சாச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமா இருக்கு. அவனுக்கு ஒரு பயம் வந்துட்டு ரகத்துக்கு, இந்த பெண் பிழைப்பாலா பிழைக்க மாட்டாளா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறோமே அப்படின்னு சொல்றான். ரகத் கிட்ட இருந்ததே 300 ரூபாய் தான். அது 300 ரூபாய் என்ன பண்றான், ஆட்டோக்கு 200 ரூபாய் கொடுத்துடுறான். அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த உடனே டாக்டர்ஸை கூப்பிடுறான். டாக்டர்ஸ் இந்த மாதிரி பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். டாக்டர்ஸும் வெளில வராங்க. உடனே டாக்டர்ஸ் நர்ஸ் மூலியமா ஸ்ட்ரெச்சர்ஸ் அனுப்புங்க அப்படின்றாங்க. ஸ்ட்ரெச்சர்ஸ் அனுப்பி உள்ள கூட்டிட்டு போறாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு ரிசப்ஷன்ல கேட்கறாங்க, சார் இங்க அட்மிஷன் ஃபீயா 500 ரூபாய் கட்டணும், நீங்க யார் அந்த பேஷண்ட்க்கு அப்படின்றாங்க. அப்ப அந்த ரிசப்ஷன் அவன் சொல்றான், ரகத் சொல்றான், இல்ல இந்த பெண் எனக்கு யாருன்னு தெரியாது, நான் நெடுஞ்சாலை வழியா நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போகும்போது இந்த பெண் மயங்கி கிடந்திருந்தாங்க, தலையில அடிபட்டு இருந்தது, தொட்டு பார்த்தே மூச்சு இருந்தது, நல்லா கொண்டு வந்து விட்டுட்டேன். என்கிட்ட வந்து 500 ரூபாய் பணம் கிடையாது, 100 ரூபாய் தான் பணம் இருக்கு, இது வைங்க, நான் அதுக்கு மிச்சம் 400 ரூபாய் நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ரகத் மிச்சம் 400 ரூபாய்க்கு நம்ம எங்க போறதுன்னு ஒரே யோசனை பண்ணிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு டாக்டர் வெளில வராங்க. டாக்டர் வெளில வந்து கேக்குறாங்க, டாக்டர் அந்த பெண் நல்லா இருக்காங்களா அப்படின்றாங்க. இல்லப்பா நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கோம், அந்த பெண்ணுக்கு பலத்த காயம் பட்டிருக்கு அப்படின்றாங்க. நாங்க பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லிட்டு என்ன பண்றான், 400 ரூபாய்க்காக ஏதாவது யார்ட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய கார்கள் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கார் கிட்ட வருது, அணிவகுத்து வருது. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உள்ள எல்லாருமே கோச்சு போட்டிருக்காங்க. அந்த காரோட மதிப்பு பாத்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரா இருக்கு. என்ன இந்த ஹாஸ்பிட்டல் போய் இவ்வளவு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்ல இவ்வளவு பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ரகத் யோசனை பண்றான். அப்போ ஒரு பெண் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போய் பார்த்தா அப்படின்னா அந்த பெண் யாரும் இல்ல, சாந்த்பூர் நகரத்துல சார்ந்த மிகப்பெரிய தொழிலதிபரோட மகள் தான் அந்த பெண். அவ பேர் நூர்ஜஹான். மிகப்பெரிய தொழிலதிபர் அன்வர் ஹுசைனோட ஒரே மகள் தான் நூர்ஜஹான். அன்வர் ஹுசைனுக்கு தன் மகள் இப்படி பார்த்தோடனே தாங்கிக்க முடியல, யார் இந்த மாதிரி செஞ்சா தான் மகள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரகத்தை காமிச்சிட்டு இந்த பையன் தான் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தான் அப்படின்றாங்க. நூர்ஜஹானோட அப்பா அன்வர் ஹுசைன் ரகத்தை பார்த்தா ரொம்ப நன்றிப்பா, என் பெண்ணை நீ காப்பாத்திருக்க, நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் கேஸ் புக் பண்ணிருந்தாங்க. ஏன்னா இவன் யார் என்னதுன்னு தெரியாதுன்றதால போலீஸ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காவல் ஆய்வாளர் வராரு. காவல் ஆய்வாளர் வந்தாரு. வந்த உடனே ரகத்தை கூப்பிடுறாரு. ரகத்தை கூப்பிட்டோன்னே இன்ஃபார்ம் பண்றாரு. காவல் ஆய்வாளர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்காரு. எனக்கு வந்து ரகத் மனது சந்தேகமா இருக்கு, ஒருவேளை இவன் வந்து அடிச்சுட்டு எடுத்து வந்து விட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரகத் கிட்ட விசாரணை பண்றாங்க. நீ யாருப்பா என்ன எதுன்னு
கேட்குறாங்க. சார் நான் சாந்த்பூரில் சின்ன நகரத்தை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் என் தாயோட வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து இன்டர்வியூக்காக போயிட்டு இருந்தேன். போயிட்டு வர வழியில் இந்த மாதிரி இந்த பெண் மயங்கி இருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அப்போ காவல் ஆய்வாளர் சொல்றாரு, எனக்கு என்னமோ உன் மேலே தான் நிறைய சந்தேகம் இருக்கு, உன் மேலே பெருசாக நம்பிக்கை வரல, சிசிடிவி கேமரா வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்க்குறேன், அந்த கிளிப்ஸ் தான் நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதில் ரகத் தைரியமா சொல்றாங்க, தாராளமாக நீங்க பார்த்துக்கோங்க சார், நான் ஏன் சார் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அந்த சிசிடிவி கேமரா கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கார் ஒன்று மோதி இருக்கு. அந்த மோதினதுல அவங்க மரத்தடியில போய் விழுந்துடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வெளில பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரகத்துக்கு ஒண்ணுமே புரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கான், இந்த பெண்ணை காப்பாத்திட்டு நம்ம மேலே பிரச்சனையாக்குற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட யாருக்கும் தெரியாம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ரகத் வெளியில இது பண்றான். அப்போ உடனே நர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த பெண் விழிச்சிட்டாங்க, உங்களை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண் விழிச்சோடனே யார் என்ன காப்பாத்தாங்க, நான் அவங்கள பார்க்கணும்னு விரும்பணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ரகத்தும் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு போறான். அந்த பெண் ஐஸ்வர்யதாருக்கு உள்ள போறான். ரகத்தை பார்த்து கேட்கிறான், நீங்க தான் உயிரை காப்பாத்தீங்களா அப்படின்னு சொல்றான். ஆமா நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்றான். நான் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றேன். எதுக்குமா நன்றிலாம், நீ வந்து உயிரோட தான் இருந்தேன், நான் வந்து உன் மூக்கு கிட்ட வச்சு பார்த்தேன், நீ மூச்சு விட்டுட்டு தான் இருந்தேன், நான் எதுக்கு நன்றிலாம், என்னோட கடமை நான் செஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து நூர்ஜஹானோட அப்பாவும் இந்த பெண்ணும் அந்த பையனும் பேசிக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. நூர்ஜஹானோட அப்பா பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருக்காரு. மீடியா பீப்புளா வெளில ஒரே கூச்சல் போட்டே இருக்காங்க. அப்ப நூர்ஜஹானோட அப்பா, ரகத் நீங்க எப்பவும் போல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கலாம், அவங்கள எப்போ வந்தாலும் உங்களை விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரகத் என்ன பண்றான், நம்ம 3 நாள் எங்க இடத்துல வந்து பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். ஏதோ இவங்க பணக்காரர் பேருக்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இவங்க பணக்காரர் பேருக்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அது எப்படி உண்மையாகும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் வந்து அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறான். அந்த இடத்த விட்டு வெளில வந்தா இருந்து ரகத்துக்கு வந்து மனசு கேட்கல, பெண்ணை பார்க்கணும்னு ஒரு மனசுல ஒரு உள்ளுணர்வு தோணிட்டே இருக்கு. மறுநாள் என்ன பண்றான், உள்ள ஹாஸ்பிட்டல் போறான். ஹாஸ்பிட்டல் ரகத்தை பார்த்தோன்னே யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. அப்ப நர்ஸ் மட்டும் சொல்றாங்க, மேல ஒரு பிரைவேட் ரூம் இருக்கு, மேடம் அங்கதான் இருக்காங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்றாங்க. அந்த ரூம் பாத்தீங்கன்னா அவ்வளவு லக்ஸரியஸா சூப்பரா இருக்கு. போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நூர்ஜஹான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நூர்ஜஹானுக்கு ரகத்தை பார்த்தோன்னே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. சரி எனக்கு உங்களை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரகத் தன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்றான். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தேன், எனக்கு தந்தை கிடையாது, அதனால என் படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டேன், படிப்புல பாதியில நிப்பாட்டிட்டு என் குடும்பத்துக்காக வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்ப நூர்ஜஹான் கேக்குறா, சார் நீங்க காப்பாத்தீங்க, நான் அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னாங்க. இல்லங்க நான் மூச்சு தொட்டு பார்த்து மூச்சு இல்ல அப்படின்னா நான் விட்டுட்டு போயிருப்பேன், ஆனா நான் மூச்சு தொட்டு பார்த்துட்டு அந்த மூச்சு இருக்கு, நான் உங்களை அப்படியே விட்டுட்டு போயிருந்தா என் மனசாட்சி என்னை கொன்னுடும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் காப்பாத்தினேன், ஏன்னா வந்து என் மனசாட்சி என்னை கொன்னுடும் அப்படின்றாங்க. சரி உங்ககிட்ட பணம் ஏதாவது இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நூர்ஜஹான் கேக்குறாங்க. இல்ல என்கிட்ட 300 ரூபாய் பணம் தான் இருந்தது, 200 ரூபாய் ஆட்டோக்கு போயிடுச்சு, 100 ரூபாய் ரிசப்ஷன்ல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நூர்ஜஹானுக்கு இதெல்லாம் கேட்டோன்னே ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது மிக ஏழ்மையான ஒரு குடும்பம், அந்த 300 ரூபாய் வந்து தன்னோட குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு சூழ்நிலை இருக்கு, இருந்தும் வந்து அந்த 300 ரூபாய் சற்றும் பொருட்படுத்தாம நமக்காக செலவு பண்ணிருக்காரு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு நூர்ஜஹான். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. தினமும் ரகத் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நூர்ஜஹானை பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல நட்பு போல பழகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அப்ப நூர்ஜஹான் கேக்குறாங்க, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரகத் கேக்குறாரு. நூர்ஜஹான் சொல்றா, நான் பெரிய தொழிலதிபரோட மகள், நான் வணிக மேலாண்மை லண்டன்ல படிச்சிருக்கேன், தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், மக்களுக்கு என்னால் ஆன உதவி, இயலாமையில உள்ள மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுன்ற என்னோட நோக்கா இருந்தது. ஆனா என்னோட அப்பா வந்து தன்னோட தொழிலை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருந்தாரு. நான் விருப்பம் இல்லாம தான் அந்த இடத்துல தொழில் பண்ணிட்டே இருக்கேன். அப்பாவுக்கு தொழில் எதிரி நிறைய பேர் இருக்காங்க, அந்த தொழில் எதிரில யாராவது இந்த மாதிரி ஒரு வேலையை எனக்கு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பா எல்லாத்தையும் கவனிச்சு பேசிட்டே இருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் நூர்ஜஹானுக்கு 3 நாள் கழிச்சு உடம்பு சரியாயிடுது. உடம்பு சரியானே என்ன பண்றாங்க, வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சிம்பிளா என்ன பண்றாங்க, நூர்ஜஹான் ஒரு சாரியில வந்திருக்காங்க, தலையில வந்து ஒரு பேண்டேஜ் மட்டும் போட்டுருக்கு. பிரஸ் பீப்புள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நூர்ஜஹான் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, நீங்க அடிபட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்காங்க. நான் அடிபட்டு ரொம்ப நேரம் எனக்கு இருந்தது, நிறைய வண்டி சத்தம் போறதுல எனக்கு கேட்டுச்சு, ஆனா ஒருத்தர் கூட நின்று யாரும் காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு நூர்ஜஹான் வந்து ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு மாதிரி ரகத் நின்றுட்டு இருந்தாரு. ரகத்தை கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு, இவர் தான் என்ன காப்பாத்தின ஒருவர் தான், இவர் வந்து ஹீரோ கிடையாது, ஒரு நல்ல மாமனிதர், என்ன பல லட்சம் பேர் அந்த இடத்துல கடந்து போயிட்டு இருக்காங்க, ஆனா ஒருத்தவங்க கூட நின்று என்ன காப்பாத்தன்னு தோணல, அந்த இடத்துல வந்து மிக ஏழ்மையான இவர் தன்னை என்ன காப்பாத்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிக்கு சொல்றாங்க. நியூஸ்ல இருந்து செய்தித்தாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரகத்தோட முகம் தான் இருக்கு. ரகத் அம்மா இந்த செய்தி டிவியில பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா எடுத்து, நம்ம பையன் இவ்வளவு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கானா, ஒரு உயிரை காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு ரகத்தோட அம்மாவுக்கு ஒரே அழுகையே வருது. நம்ம பையன் இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்காருன்னு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள அக்கம் பக்கத்து வீட்டினர்லாம் வந்து உன் பையன் ரொம்ப ரொம்ப சூப்பரான செயல் பண்ணிருக்கான், நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்க உன் பையனை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரகத்துக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, என்னப்பா ரகத் இந்த மாதிரி விஷயம் செஞ்சிருக்கேப்பா அப்படின்றாங்க. ஆமாமா என்னால முடிஞ்சது அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. ரகத்துக்கு ஆனா நூர்ஜஹான் நினைப்பாவே இருக்கு. ஒரு வாரத்துல 2 தடவை போன் பண்ணி என்ன பண்றாரு, நூர்ஜஹானை விசாரிக்கிறாரு. இருந்தும் நூர்ஜஹானுக்கு அடிக்கடிக்கு நம்ம போன் பண்ணக்கூடாது, ஏன்னா நூர்ஜஹான் மிகவும் பணக்காரர்கள், நம்மளும் ரொம்ப ஏழையான
வயசானவங்க, நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரஹத் வந்து ஃபோன் பண்ண மாட்டாரு அதிகமா. அப்ப நூர்ஜஹான் தான் ரஹத்துக்கு கால் பண்றாங்க. ரஹத், நான் உங்க கிராமத்துக்கு வரலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்ப ரஹத் சொல்றாரு, நான் வந்து ஒரு மண்ணால் ஆன வீட்டுல தான் இருக்கேன், ரொம்ப ஒரு குறுகிய தெரு தான் இருக்கு, உங்க ஊர்ல பெரும் சொல்ற அளவுக்குல பெருசா பார்க்க அளவுக்குல இந்த தெருவுல ஒண்ணும் கிடையாது, அதனால நீங்க ஏன் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதனால நீங்க வரதே வரல அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நூர்ஜஹான். நூர்ஜஹான் தான் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு, அப்பா இந்த மாதிரி நான் வந்து ரஹத்தோட ஏரியாவுக்கு போலான்னு இருக்கேன், நீங்க என்னப்பா நினைக்கிறீங்கன்னு சொல்றா. நூர்ஜஹானோட அப்பாவும் என்ன பண்றாரு, உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நூர்ஜஹான் போறாங்க. போனோடனே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனோடனே அந்த வீடெல்லாம் சுத்தி பாக்குறா. வீடை சுத்தி பார்த்தோன்னே ரஹத்தோட அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. நீங்க உங்க பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நூர்ஜஹான் அந்த ஏரியா கார் கொண்டு போன அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு நூர்ஜஹானை வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கார்லாம் அந்த மக்கள் அதிகமா பார்த்தது கிடையாது. அப்புறம் நூர்ஜஹான் அந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல உள்ள பாத்தீங்கன்னா எல்லாருமே டீ போட்டுட்டு வந்து அவங்க கொடுக்கறதோ, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நூர்ஜஹான் வந்து பேசுறதோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப ரஹத் என்ன பண்றான், சரி நம்ம இங்க ஒரு பக்கத்துல ஒரு வயல்வெளி இருக்கிற நாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்றான். அந்த இடத்துல சூரியன் கதிர்கள் அழகா மறைஞ்சிருக்கு. ஒரு வயலோரமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நூர்ஜஹான் கேட்கிற ரஹத்தை பார்த்து, ரஹத் நீ ஏதாவது கனவு கண்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நான் நிறைய கனவு கண்டிருக்கேன், அடுத்த நாள் உணவு என்ன நமக்கு கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதான்னு கனவு கண்டிருக்கேன் அப்படின்றா. அப்ப நூர்ஜஹான் சிரிக்கிறா. ஆமா நூர்ஜஹான், நீ வந்து பணக்கார விட்டு பெண், உனக்கு வந்து நீ கனவு கண்டா அது கிடைச்சிரும், ஆனா எங்களுக்குலாம் வந்து ஒரு வேளை உணவு கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப நூர்ஜஹான் சொல்றான், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரஹத் கிட்ட சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்றான். கனவு காண நினைக்கிறேன் அப்படின்றான். நீங்க எப்பவும் போல உங்க வேலையை போய் பாருங்க, உங்க தொழில போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஹத் சொல்லிடுறான். இதற்கிடையில பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ்ல வந்து ஒரு பணக்கார பெண் தன் காப்பாற்றிய பெண்ணோட வந்து பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பரவிட்டே இருக்கு. அப்ப ரஹத் யோசனை பண்றான், நம்ம சோசியல் மீடியால இந்த மாதிரி பரவிட்டு இருக்கு, நம்ம நூர்ஜஹானோட வாழ்க்கையை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, நம்மளோட தகுதி இதுதான், நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ஒதுங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ரஹத். நூர்ஜஹானுக்கு வந்து ரஹத் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஹத் வந்து பணத்துக்காக தான் எல்லா விஷயம் செஞ்ச மாதிரி சோசியல் மீடியால பரவும் போது ரஹத்துக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சோசியல் மீடியாக்குள்ள நம்மள ரொம்ப கேவலமா வருத்தப்படுறான். அப்போ உடனே இது கேட்டோன்னே என்ன பண்றான், ரஹத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான், நம்ம இனிமே எப்பவும் போல நல்ல நண்பர்களா மட்டும் இருக்கலாம் நூர்ஜஹான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நூர்ஜஹான் ரஹத்துக்கு கால் பண்றாங்க. ரஹத், நான் நண்பர்களா இருக்கிறதுக்குள்ள நீங்க சொல்லக்கூடாது, ஊர் மக்கள் யாரும் என்னை காப்பாத்தல, நான் அம்போன்னு கிடந்த போது யாரும் என்ன பெருசா நோக்கி பார்க்கல, ஊருன்னு இருந்தா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க, அந்த பேசுற பேச்செல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க, உங்களுக்கு மனசார என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு போன் வைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காவல் ஆய்வாளர்கிட்ட அந்த சிசிடிவி கேமரா பத்தி ரொம்ப நேரம் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆய்வு செஞ்சது கார் நம்பர் யாருதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பெரிய பிரபல தொழிலதிபரோட நம்பராக தான் இருக்கு. அப்ப அன்வர் ஹுசேனை கூப்பிட்டா, ஐயா இந்த மாதிரி பிரபல தொழிலதிபரோட கார் நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்ப அன்வர் ஹுசேன் சொல்றாரு, ஆமா இவர் வந்து என்னோட தொழில் எதிரி, இவர் பேர் கமல், இவர் ரொம்ப நாளா என்னோட தொழில வந்து நான் வந்த இடத்துக்கு அவர் பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்காரு, அவரால் பிடிக்க முடியாத காரணத்தால என் பெண்ணை இந்த மாதிரி ஆக்சன் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றா. மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா நூர்ஜஹான் தன்னோட அறையில உட்காந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வருது. என்ன அப்படின்றாங்க, நீ வந்து உயிரோட எல்லாம் இருக்க முடியாது, இதுக்கு மேலதான் உனக்கு பெரிய கஷ்டங்கள் நிறையவே இருக்கு அப்படின்றாங்க. தன்னோட கார்ல உட்கார்ந்து இருக்கா. டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு. டிரைவர் ஓட்டிட்டே இருக்காரு. ஆனா சில கார்கள் வந்து அவளை பின் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்ப நூர்ஜஹானுக்கு பயம் வந்துடுது. உடனே டிரைவர் என்ன பண்றாரு, ரஹத்துக்கு போன் பண்றாரு. ரஹத், இந்த மாதிரி எங்க பின்னாடி ஒரு தெரியாத கார் வந்து வந்துட்டே இருக்கு, நீங்க பின்னாடி வாங்க, எப்படியாவது வந்து காப்பாத்துங்க, அம்மாவுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் பேசுறாரு. புறப்பட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கார் நின்னுடுது. கார் நின்று ரஹத்தும் அந்த இடத்துல வந்துடுறான். ஸ்பீடா வந்துடுறான். அந்த பைக்கை கீழே இறக்கி விட்டுட்டான். உடனே ரஹத்துக்கு அந்த இடத்துக்கு போறான். ரஹத் போயிட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எது வந்தாலும் என்கிட்ட பேசுங்க, என்ன விஷயம், ஏன் இந்த கார் ஓப்பன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரஹத் அந்த ரவுடி கிட்ட கேட்டுட்டே இருக்கான். இவங்க கேட்டுட்டே இருக்க கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான்னா காவல் ஆய்வாளர் வந்துடுறாங்க. காவல் ஆய்வாளர் பார்த்த உடனே என்ன பண்றான், ஒருத்தர் இருந்து ஓடி போயிடுறான். அதுல 2 பேர் மட்டும் மாட்டிக்கிறாங்க. நூர்ஜஹான் சொல்றான், நிச்சயமா ரஹத் நீங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, என்ன காப்பாத்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, ஏன்னா ஏற்கனவே இப்பதான் நான் காயம் நிறைய பட்டு இப்பதான் கொஞ்சம் தேறி வந்திருக்கு, அதுக்குள்ள இன்னொருத்தர் இந்த மாதிரி பண்றாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் செய்யறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றா. தன்னோட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு என்ன பண்றான், ரஹத் வந்து நூர்ஜஹான் பேசிட்டே இருக்கான். மறுபடியும் நூர்ஜஹானுக்கு ஒரு பயம் வந்துட்டே இருக்கு. இந்த நட்பு நாளடைவில் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாயிட்டே வருது. மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா பிரஸ் மீட்டுக்கு எல்லாருமே ஒரு பெரிய ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. பிரபல தொழிலதிபரோட மகள் ஆக்சிடென்ட் பண்ணவங்கள நாங்க பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல நிறைய விவாதங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அன்வர் ஹுசேனுக்கு ஒரு பக்கம் ஒரே கவலை, தன்னோட மகள் இப்படி ஆபத்துல இருக்காங்களே, ஒரு நாள் நம்ம மகள் நடிச்சு நம்ம வருத்தப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப அன்வர் ஹுசேன் என்ன பண்றாரு, ரஹத்தை கூப்பிடுறாரு. ரஹத்தை கூப்பிட்டு, ரஹத் எங்க பெண்ணுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, அதனால நீ என்ன பண்ணு, இந்த பெரிய பணத்தை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்ப ரஹத் அந்த பணத்தை வாங்க நிராகரிச்சான். ஐயா எனக்கு பணம்லாம் தேவையில்லை, நான் மனித நேயத்தோட தான் செஞ்சாங்க, நிறைய பேர் வந்து போனாங்க, இருந்தாலும் என்னால மனித நேயத்தோட என்னால தான் செய்ய முடிஞ்சது ஐயா அப்படின்றாங்க. அந்த தொழில பெருசா ஒரு ஈடுபாடு இல்லை, ஆனா நீ படிச்சுக்கோ, நீ நான் சொல்ற மாதிரி நீ படி, உன் வாழ்க்கையில முன்னேறுவ அப்படின்றாங்க. சரிங்க ஐயா நான் கண்டிப்பா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஹத் என்ன பண்றான், ஒத்துக்கிறான். இந்த விஷயத்த கொண்டு போய் தான் அம்மாட்ட சொல்றான். தான் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரஹத் மறுநாள்
இருந்து கல்லூரிக்கு போறான். கல்லூரியில பார்த்தீங்கன்னா ரகத் ரொம்ப மூத்தவரா இருக்காங்க. அங்க உள்ள எல்லாருமே வந்து சின்ன சின்ன வயசுல இருக்காங்க. ரகத் ஒரே கஷ்டமா இருக்கு. ஏன்னா புரிஞ்சுக்கிறது இப்ப எல்லாம் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரகத் ரொம்ப திணற ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து படிக்கிறோம்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா நம்மளால முடியலையே. இங்க நிறைய பேர் நிறைய ஆங்கிலம் பேசுறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கான். படிப்பை சார்ந்துதான் நிறைய விஷயம் நூர்ஜஹான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கா. ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கா நூர்ஜஹான். இதை பார்த்தோன்னே ரகத் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கான். நிறைய விஷயங்களும் நூர்ஜஹான் அவங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு நூர்ஜஹானோட அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுது. உடல்நிலை மோசமான காரணத்தால என்ன பண்றாங்க, அந்த ஆபீஸோட பொறுப்பு எல்லாமே நூர்ஜஹான் தலையில வந்து விழுது. ஏத்துட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நூர்ஜஹான் என்ன பண்றா, ஒத்துக்கிறா. நரேந்திர சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த அதிகாரி இருக்காரு. எடுத்தோடனே பெருசா சாதிச்சிட முடியாது. அதனால நீங்க வந்து நிறைய போர்ட் மெம்பர்ஸ்க்கு எல்லார்கிட்டயும் கேட்டுதான் நீங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நூர்ஜஹான் ஒத்துக்கிறா. ரகத் அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. ரகத்துக்கு கோவம் வந்துருச்சு. உடனே எந்திரிக்கிறான். அப்ப நூர்ஜஹான் கை காமிக்கிறாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாங்க. இல்ல இது வந்து நம்ம கோவப்படக்கூடிய இடம் கிடையாது. நம்ம கோவப்படுறதுக்கான இடம் இன்னும் வரும். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. தன்னோட ஆபீஸ் பத்தின விஷயங்கள் எல்லாமே வந்து ரகத் கொண்டு வந்து தரா. ரகத் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப ரகத் சொல்றா, நூர்ஜஹான் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் ஒன்னும் ஆபீஸ்ல வேலை செய்யலையாங்க. நீங்க படிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா நீங்க இது வந்து சால்வ் பண்ணுங்க. எப்படி நீங்க சால்வ் பண்றீங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா உங்களால முடியும்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் கொண்டு போய் கொடுக்குறான். நம்ம ரகத் என்ன பண்றான், ஒரு இடத்துல என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பார்க்கறான். அந்த பயிர் வைக்கிற இடத்துக்கு போறான். அந்த இடத்துல என்ன பிரச்சனை, ஒரு கடைக்கு போறான். அந்த இடத்துல என்ன பிரச்சனை சொல்லிட்டு ஒரு பிரச்சனையும் போயிட்டு ஆய்வு பண்றான். யாருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு ஒரு லிஸ்ட், ஒரு பிபிடி ரெடி பண்ணி தரான். அந்த போர்ட் மெம்பர்ஸ்ல என்ன பண்றான், அந்த பிபிடி கொண்டு போய் போடுறான். அப்ப போர்ட் மெம்பர்ஸ் எல்லாமே அந்த பேப்பர்ஸா வாங்கி பாக்குறாங்க, ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா ஒருத்தங்களால கூட அந்த மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த பிபிடி அவ்வளவு தெளிவாகவும் கரெக்டாகவும் இருந்துச்சு. அடுத்த நாள் அந்த விழால என்ன பண்றாங்க, ரகத்தோட பேரை கூப்பிடுறாங்க. ரகத் ஒரு மாதிரி கை காலம் நடுக்கத்தோட போறான். ஏன்னா அவ்வளவு பெரிய விழால ரகத் பெருசா கலந்துட்டு கிடையாது. அந்த விழால பாத்தீங்கன்னா முன்னாடி சீட்ல நூர்ஜஹான் அப்பாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப மைக்க கொடுத்து பேசுங்க அப்படின்னாங்க. அப்ப ரகத் பேசுறான், நான் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் செஞ்சிடல, என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன். அதாவது ஒரு பெண் மயங்கி கிடக்குறாங்க, யார் எப்படி போனா நமக்கு என்ன நினைச்சு நான் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா நமக்கு மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருக்கு, மனித நேயம் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனித நேயத்தால் தான் நான் அன்னைக்கு நூர்ஜஹானை காப்பாத்தினேன். என்னால முடிஞ்ச உதவி செஞ்சு நான் எப்படியாவது ஒரு உயிரை காப்பாற்ற மாட்டேனான்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் என் மனசுக்குள்ள இருந்தது. மற்றபடி வேற எதுவும் பெருசா நினைக்கல. என் பணம் செலவிடமோன்ற எண்ணம் எனக்கு சுத்தமா கிடையாது. அதனால எல்லாருமே மனித நேயத்தோட வாழுங்க. யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு கால் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ்க்காவது இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தன்னோட கோரிக்கை கேட்கிறாரு. தன்னோட கோரிக்கை வச்சோன்னே அங்க உள்ள எல்லாருமே கை தட்டுறாங்க. அம்மாட்ட அந்த விஷயம் தெரிவிக்கிறான். நூர்ஜஹானோட அப்பா ரகத்க்கு தன்னோட கம்பெனில மேனேஜர் போஸ்டிங் கொடுத்து மாதத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் போட்டு கொடுக்கறாரு. நெடுஞ்சாலையில் உள்ள நூர்ஜஹானை காப்பாத்ததால ரகத்தோட வாழ்க்கை பெரும்பாலுமே மாறிடுச்சு. இந்த நெடுஞ்சாலையில உள்ள ஒரு விஷயம் தான் என் வாழ்க்கை இப்ப மாத்திருக்கு. நான் செஞ்ச ஒரு உதவி என் வாழ்க்கையில பெரிய திருப்பத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு என்ன பண்றா, அந்த நெடுஞ்சாலைக்கு நன்றி சொல்லிட்டு தான் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கா ரகத். நமக்கு என்ன அப்படின்னு நம்ம போகாம சின்ன சின்ன உதவி நம்ம செய்யும் போது நம்மளோட வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் ஏற்படும். மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.